என் பேர் ஞானம். என்னை பற்றி சொல்லணும்னா நான் எப்படின்னு எனக்கே தெரியாது. என் மண்டை ஃபுல்லாக சம்மந்தமே இல்லாத தாட்ஸை ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால் அதை நிப்பாட்டவே முடியல. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். 3000 தண்டம். கையில் இருக்கிற காசை வச்சு 2 நாள் தான் ஓட்ட முடியும். வாழ்க்கையை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அதனால செத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எவனாக இருந்தாலும் கதவை தட்டிட்டு அவனே டயர்டாகி போயிடுவான். அது வரைக்கும் கதவை திறக்காமல் அமைதியாக இருக்க போகிறேன். ஒரு தாட்டி முடிவு பண்ணாலும் பண்ணலைனாலும் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இதான் நான். ஊர்ல தனியாக இருக்க ஆய் போடணும்னா ஃபோனை வண்டி இப்படி சார்ஜில் போட்டுரு. ஆண்டவா, இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எதுவும் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எப்படியாவது வந்த வழியை முடிச்சுட்டு ஒழுங்காக போயிட்டானா போதும். கவர் திறக்காம உள்ள என்னடா போயிருந்த? ஒன்றும் இல்லையா? ஏன் கேட்குறீங்க? ஃபோனு சார்ஜில் போட்டுருவோம். கதவை திறந்திருக்கவே கூடாது. என்னடா இது? சும்மா உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஓப்பனாக சொல்லு. வேலைக்கு இங்கேயும் போகலண்ணே. 6 வருஷமாக வாடகையும் தரல. பசங்கள்கிட்ட பெருசாக அதை பற்றி எதுவும் சொல்லக்கூடல, பேசுகிறேன். இரு ஐடி தானே நீ? ஆமாண்ணா. சொல்லு. அதானே காசு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறேன். தெரிஞ்ச பையன் ஐடி பண்ணி தான் வேலை பார்க்குறான். நாளைக்கு இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கான். இவர் எனக்கு நல்ல வழி காட்ட வந்திருக்காரு போல. அதுக்கு நீ போ. போகிறேண்ணே. போகிற? ம். இன்னும் இல்லை இதானம்மா ஞானம் தானே? போய் உட்காரு, நான் சொல்கிறேன். ப்ரோ இன்டர்வியூ மட்டும்தான் இங்கே, பிரான்ச் வேறு எங்கேயோன்னு சொல்கிறாங்க. எத்தனை ஒரு ரவுண்ட் தானா ப்ரோ? என்ன கடுப்புனா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களாம். ரிசல்ட் யாருக்கும் சொல்ல மாட்டுறாங்க ப்ரோ, எல்லாத்தையும் மெயில் தான் பண்ணுறாங்களாம். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் இங்கே முடிஞ்சிச்சு. குஞ்சு, அடுத்து நீங்கள் தான். நாம் எப்படி இருக்கோமோ அப்படி தான் இந்த உலகம் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். நான் வினோதமாக இருக்கிறதுனால என் உலகம் வினோதமாக பிரதிபலிக்குது. இப்படி தான் நான் தேவையில்லாமல் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஞானம் ஞானம் பதறாத, அடுத்து நீ தான், சரியா? இவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு.
ஜிப்பை போடுங்க சார். ஓ மை காட். என்னன்னு தெரியல, சிரிப்பா வருது. ச்சே, சிரிக்காதீங்க. You have attitude. சாரி மேம், ஐ வில் சேஞ்ச் இட். சரி வெளில வெயிட் பண்ணுங்க. சார் தேங்க்யூ. ஞானம் உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. ஞானம், ஆல் த பெஸ்ட் மேம், யூ ஆர் ஆன் போர்ட். வெளியே ஒருத்தர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் தான் செலக்ட். இதுக்கெல்லாம் அவர் தான் per காரணம். annum 3.6 lakhs உங்களுக்கு salary. வாவ். தேங்க்யூ சார். நீங்கள் 50,000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பே பண்ணிடுங்க. வெளியே ஒருத்தர் நிற்கிறார்ல, அவங்ககிட்ட மணி மேட்டர் பேசிக்கணும். அவருக்கு ஆமாம், நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் மெயிலில் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே சார். ஆல் த பெஸ்ட்மா, நல்லா பண்ணுங்க. ஒரு மாதிரி இது பண்ண முடியாது. அண்ணே, சொல்லுப்பா. என்கிட்ட காசு இல்லை. சரி, இன்னொரு நாள் தரலாம். இல்லை காசு இப்பயே கொடுத்தாகணும். நீ வேற யார்ட்டாவது வாங்கி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடு. எப்படியும் அவங்களுக்கு நீ சம்பளம் வந்து கூட திருப்பிலாம் கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பயே கொடுத்தாகணும், சரியா? ஓகே. அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை. தயவு செய்து உடனடியாக அண்ணா, சொல்கிறா. மொபைலில் ரீசார்ஜ் இல்லை. உங்கள் மொபைல் தெரியுமா? ஃபோன் வேணுமா? இது பதட்டப்படாத. இந்த யூஸ் பண்ணி. ஹலோ, நான் தானே ஞானம் பேசுறேங்க. யாரு ஞானம்? இல்லைண்ணே, அண்ணா நேற்று வீட்டுக்கு வந்தீங்களேண்ணே, மகனண்ணே சூசைடு. ஓ, ஞானமா? இன்டர்வியூ என்னாச்சுடா? கிடைச்சிருச்சுண்ணே. அது வர வெனஸ்டே வர சொல்லியிருக்காங்க. மந்த்லி 30,000. அதான் சொன்னேன்ல. அண்ணா கொஞ்சம் 50,000 கட்ட சொல்றாங்கண்ணே. உங்கள்கிட்ட இருக்குமா? ஓ, இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ இருக்காதடா. இப்போ எவ்வளோண்ணா முடியும்? இப்போதைக்கு என்னால் அது ஒரு 10-15,000 போட்டு விட்றேன்டா. ஜிபே பண்ணிடுறீங்களாண்ணே? ஓகே ஓகேண்ணே, ஜிபே பண்ணி விட்டுருவேன். சரிண்ணே. சரிடா, எப்படியாவது மீதி எப்படியாவது ரெடி பண்ண பாரு, நானும் பார்க்குறேன். அண்ணா அப்படியே கொஞ்சம் ஃபோன் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க. ரீசார்ஜ் ஓ, பண்ணல. அதனால தான் என் வேற நம்பருக்கு நம்பர்லேருந்து அடிக்கிறியா? சரி, நான் பண்ணிடுறேன். ஓகேண்ணே. தேங்க்ஸ். டேய் மாப்பிள்ள, நல்லா இருக்காடா? காசு இருக்காடா? ஒரு 35,000 இருக்குமாடா? டேய் இருக்கிறத போட்டு விட்றா. டேய் அடுத்த மாசம் தந்துடும். பரவாயில்ல வேணாம். டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுறா. ஒரு 20,000 தான்டா மாமா. ஒரு 35,000 காசு இருக்குமா மாமா? டேய் ப்ளீஸ் நாளே உடனே வரும்டா. சீக்கிரம்டா. அண்ணா இப்போ என்கிட்ட 30,000 தானே இருக்கு. பேலன்ஸ் அப்புறம் தரலாம். ஓகே, பரவாயில்ல, கொடு. டைம் எடுத்து கொடு, பிரச்சனை இல்லை. 20,000 தானே? ஜிபே பண்ணிட்டேன். இல்லை கேஷாக தான் வேணும். கீழே ஏடிஎம் இருக்கு, அங்கே போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. ஓகே. டேய் மீதி 20,000
20,000 இப்பயே தரணுமாண்டா? அதை ரெடி பண்ணிடுறா. டேய் 30,000 தானே, எப்படியாவது அடுத்தது கேட்டு அரேஞ்ச் பண்ணுறா, கொடுத்துடலாம். எப்படியும் நீ மாசம் சம்பளம் கடைசியில் மந்தில் வந்துடும். அவங்கள்ட்ட கேட்டு கூட கொடுத்துடலாம்ல, நான் பார்த்துக்கலாம். தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கேட்டேனே, இப்போதைக்கு இவ்வளோ தானே கிடைச்சது. டேய் 30,000 ரெடி பண்ணிட்டடா, 20,000 தானே, அதெல்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. நீ அரேஞ்ச் பண்ணு சரியா? இன்னைக்குள்ள கொடுத்தாகணும். அதான் கையில் சுத்தமாக கொஞ்சம் காசு இல்லை. உன்னால முடியும். இல்லை காசு கொஞ்சம் வேலை காசு ஏண்டா? இல்லை நான் பரவாயில்ல, காசு கொடுத்துருக்கேன். டேய் நீ கொடுத்த காசை நான் உள்ள கொடுத்துட்டேன்டா. கிடைச்ச வாய்ப்பு கிடைச்சல நீ முன்னாடி எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும் அதை பாடுற. நீ என்ன திருப்பி வந்துட்டு காசை கேட்குறேன், நான் உள்ள கொடுத்துட்டேனே, என்ன பண்றது? நீ என்ன இப்படி பேசுற? நீ வேற ஏதாவது முதல்ல கால் பண்ணி பாரு, திருப்பி ட்ரை பண்ணு, நான் முடியும். நீ நீ போ, திருப்பி போய் ட்ரை பண்ணி பாரு. ஏன் இப்படிலாம் பேசுற? ட்ரை பண்றா, உன்னால முடியும், அவ்வளவுதான். இப்படிலாம் காரணம் சொல்லாது, போ ட்ரை பண்ணு. அதான் 30,000 ரெடி பண்ணிட்டீங்க, 20,000 தான், போய் ட்ரை பண்ணு. அதான்டா அது மாதிரி ஆகி அது மாதிரி இது மாதிரி அவன் ஒரு மாதிரி ஆளு, இந்த மாதிரி பண்ண முடியாது. டேய் போய் காசு ரெடி பண்ற கூட. அதான்டா இந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் டேய் போய் காசு ரெடி பண்ற. பிடிச்சிரு. சார் நேற்று நாளைக்கு 6 பார்த்தீங்களா? இல்லை மேம். ஒன்றும் இல்லை, வழக்கம் போல தான். எனக்கு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் வெளிவந்ததை நான் உணர்ந்தேன். நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று நம்மளை இயக்குதுங்கிறத நாம் மறுக்க முடியாது. எது எப்படியோ, ஆனால் இப்போ என் மனசில் ஒரு அமைதியை உணர்றேன். ஸ்டில் நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. நாளையை பற்றி யோசிச்சாதான் கஷ்டம். நான் நாளையை பற்றி யோசிக்க போகிறதில்ல, முடிஞ்சதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல.